அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முக்கியமான விஷயங்களை பேச போகிறோம். நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் கொண்டுட்டு வந்துள்ள மிகப்பெரிய தீர்மானங்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு விளக்கமாக இருக்குது. பட்டுக்குஞ்சா கட்டின ஒரு விஷயம் வந்து திமுகவில் மிகப்பெரிய அளவில் அரங்கேறி இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், வைஷ்ணவி அவங்களுக்கு திமுகவில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்க போகிறாங்க. அதை பற்றி வீடியோவில் என்ன ஏது அப்படின்றத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னங்க நடக்குது பழனியில், ஒவ்வொருத்தராக வந்து இந்த மாதிரி ஆகிட்டே இருக்காங்க. ஒருவேளை முருகன் தான் தண்டிக்கிறாரோ அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா ஒரு இடத்துல இடிக்கும். அது என்ன ஏது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பேசுவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணி விட்டுருங்க. சரி, ரைட். இப்போ முக்கியமாக வருவோம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களால் கொண்டுட்டு வரப்பட்ட தனி தீர்மானம் தொகுதி மறுவரையறை. இதில் திமுக எப்படி நாடகம் போட்டிருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துருவோம். முதல்ல இந்த தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டாச்சு, அதுதான் முக்கியம். பாஜக மற்றும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளான அதிமுக, பாமக இவங்க எதிர்த்துட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஆல்ரெடி டெல்லியிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க, எதிர்த்துட்டாங்க. திமுக என்ன பண்ண போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உன்னிப்பான பார்வையோட தான் இந்த சட்டமன்றம் அப்படின்றது நகர்ந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரைட்டு வரவேற்றுட்டாரு. உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோட போச்சு. என்னடா திடீர்னு எதிர்க்கிறவங்க இன்னைக்கு பிஜேபியோட அண்டர் கிரவுண்டில் டீலிங் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அங்கே நாடாளுமன்றத்தில் இருக்கிற திமுகவுடைய எம்பிக்களே வந்து இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற போகிற அளவுக்கு பேசுகிறாங்களே, என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு. அதுக்கு முன்னால பாஜகவுடைய போஜராஜன் அவர்கள் எம்எல்ஏ அவர் வந்து என்ன சொல்றாரு, இன்னும் நாங்கள் கொண்டுட்டே வரலையேப்பா மசோதா, நீங்கள் என்ன அவசரமாக தீர்மானம்னா நிறைவேற்றுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் எந்திரிச்சு, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து நாளைக்கு கொண்டுட்டு வருவீங்க, அதுக்கப்புறம் திடீர்னு நிறைவேற்றிடுவீங்க, நாங்கள் அதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக இருக்கணுமா இல்லையா, எங்களுடைய தமிழகத்தோட குரல் வந்து அங்கே ஒலிக்கணும் அப்படின்னா இந்த மசோதா எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி சிறப்பாக சொன்னார். தளி ராமகிருஷ்ணன் அவர்கள் கம்யூனிஸ்டுக்காரரு, அவர் தான் முதல்ல வந்து இந்த தீர்மானத்தை வரவேற்றது. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா, கூட்டணி கட்சி சார்பா. என்ன காரணம்னா, ஒரு வீடு கட்ட போறவங்க அந்த வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த வீடை வந்து எப்படி கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ மைண்டில், அப்படி தான் கட்டுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்றத்தை 888 சீட்டு போட்டு முதலே கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ தான் தொகுதி மறுவரையறைக்கு வந்து இப்போ கேள்வி நம்மகிட்ட கேட்டு அந்த ஒரு மசோதாவை நிறைவேற்ற பார்க்குறாங்கன்னா, எவ்வளோ பெரிய உள்நோக்கத்தோட கட்டப்பட்ட நாடாளுமன்ற கட்டடம்னு சொல்லி ஒரு திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டோன்னே போஜராஜன் அவர்கள் எந்திரிச்சு அதுக்கும் சமாளிக்கிறாப்புல. வேற வழி இல்லையில, சமாளிச்சு தானே ஆகணுன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி தீர்மானம் நிறைவேறிச்சா இல்லைன்னா கண்டிப்பாக தீர்மானம் நிறைவேறி முடிச்சாச்சு. இப்போ இதுக்காக ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய ஒரு பங்கு. இப்போ திமுக நமக்கு வந்து ஆதரவு அளிச்சிட்டாங்கன்றதுக்காக நம்ம சந்தோஷப்படவும் முடியாது. என்ன காரணம்னா, நாடாளுமன்றத்தில் போன தடவை இந்த மசோதா 42 சீட்ல தோத்து போச்சு. இந்த தடவை இருக்கிற திமுகவுடைய சீட்ஸு அந்த மசோதா நிறைவேற்றும் போது இவங்க வெளிநடப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ஆல்ரெடி மசோதா வந்து நிறைவேறிடும். அதுதான் இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதனால நேருக்கு நேராகவே திமுகவை பார்த்து, இங்கே நீங்கள் கையை தூக்கிட்டு அங்கே போய் கையை இறக்கி வெளியில் நடந்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டோட மான மரியாதை எல்லாம் போயிடும், இந்த வேலையை அங்கே போய் பண்ணிடாதீங்கன்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டாப்புல. அந்த விஷயம்லாம் பார்த்துருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், பெண்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அதிகம் வாக்களித்ததே பெண்கள் தான் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். அவங்களுக்குலாம் நன்றி சொன்ன கையோட 33% பெண்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லவும் எல்லா கட்சியுமே வந்து ஒரு மனதாக அதை வந்து வரவேற்றிருக்காங்க. கண்டிப்பாக நல்ல விஷயம். பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா தான் அந்த நாடு வந்து சிறப்பாக வளரும் அப்படின்றது நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய கருத்து. எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. ரைட்டு. அதோட நகர்ந்த சட்டமன்றம் அப்படின்றது மரிய வில்சன் அவர்கள்ட்ட வந்து நின்றுச்சு. ஏன்னா இப்போ சமீப நாட்களாக மரிய வில்சன் அவர்கள் மேலே சுற்றிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய சதிவலை, அவர் வந்து சமூகத்தை கொண்டுட்டு வராரு அப்படி இப்படின்ற பேச்சுக்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. வருத்தம் தெரிவிக்கிற விதமாக வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு. என்னுடைய தமிழ் இதுதான் வந்து நான் இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் சவுக்கு சங்கரா இருக்கட்டும், சாட்டையா இருக்கட்டும், இந்த மாதிரி மிகப்பெரிய யூடியூபர்ஸ் அப்படின்ற போர்வையில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் அப்படின்ற இடத்துல மரிய வில்சன் பதவி விலகணுங்க, இதெல்லாம் வந்து மண்டக்கணமாக பேசுகிறாப்புல, அவர் என்ன பணக்காரன்னா அப்படிலாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி வந்து அவரையே வந்து தனிப்பட்ட தாக்குதலுக்குள்ளே வந்து இறக்கிக்கிட்டு இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா மரிய வில்சன் அவர்கள் இது வந்து பிரச்சனை பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்மளுடைய முதலமைச்சர் சொன்னதுக்கு இணங்க வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து 2வது விஷயத்துக்கு போவோம். உதயநிதி அவர்கள் சட்டசபையில் திடீர்னு அவருடைய முகம் மாறி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, திமுகவை சரமாரியா பேசிக்கிட்டு இருக்காரு ஆதவ அர்ஜுனா. ஆனால் திமுகவுடைய சில எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக்கழக அமைச்சர்கள்ட்ட நெருங்கி பேசிக்கிட்டு இருந்த ஒரு சம்பவம் தான். இன்னைக்கு திமுகவெல்லாம் பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களை சிரிச்சாலே வந்து கோவப்படுவாங்க. அந்த ஒரு வகையில் நம்மளை போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இப்படி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களேப்பா அப்படின்ற சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமாக சபாநாயகர் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கெல்லாம் நம்ம சட்டமன்றம் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம், கிடையாது. 17/8 வந்து சட்டமன்றத்தை ஒத்தி வச்சிருக்காங்க. காரணம், நிறைய முதலமைச்சர்களுக்கு வேலை, முதலமைச்சர்
அமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு வேலை இருக்கு, தொகுதிக்குள்ள போயிட்டு வரணும் அப்படின்றதும், மக்களுடைய அந்த ஒரு பயன்பாடுகளுக்கு வந்து எம்எல்ஏக்கள் அந்த தொகுதிக்குள்ள போகணும் அப்படின்றது தான் காரணமே தவிர வேற எந்த காரணம் கிடையாது. 17/8 திங்கட்கிழமை வந்து அடுத்த சட்டமன்றம் கூடும் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்த துறைக்கான அந்த பட்ஜெட் மீதான விவாதம் அப்படின்றத தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஊடால பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வெளியில வந்திருக்கு. பழனி மேட்டர்ல இப்ப பழனி ஆண்டவர் தண்டாயுதபாணி கோயிலோட நிலத்த வந்து பயங்கரமா ஆட்டையை போட்டு எப்படியாவது அதை முழுங்கிருவோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சில பேர், அதுல ஒரு வழக்கறிஞர் இறந்தே போயிட்டாரு. ஜெயபிரகாஷ் அப்படின்றவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அவர் ஒரு வழியா டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாரு. அதாவது அவர் வந்து எப்படியா முன்ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்ற நிலைமையில இருந்த உடனே, ஆனா கிடைக்கல அப்படின்றதுனால தானாவே வந்து சரண்டர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் சரண்டர் ஆனோடனே ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு போனது, இதெல்லாமே நம்ம பழைய வீடியோல பேசிட்டோம். இன்னைக்கு அந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் அவர்களுக்கு திடீர்னு மூக்குல இருந்து ரத்தம் வந்து ரத்த அழுத்தமாகி ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆகி திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க வந்து சரிவர அவரால் பார்க்க முடியல. அங்க வந்து அந்த மருத்துவமனையில சரிவர இல்லை அப்படின்ற உடனே மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அவரை மாத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நல்லபடியா திடகாத்திரமா சார் பதிவாளர் வேலையில இருந்த ஒருத்தர் திடீர்னு ரத்த அழுத்தம் அதிகமாகுது, உடம்புல பல்வேறு பிரச்சனையாகுது, ரத்தம் எங்கெங்க இருந்தோ வருது, என்னடா அது அப்படின்னு பார்க்கும்போது நீதிமன்ற அடிப்படையில் வேற வழி இல்லாம இப்ப அங்க கொண்டுட்டு போயிருக்காங்க. அவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு வெளியில தெரியாத அளவு வச்சுட்டு இருக்காங்க. இது வந்து கடவுள் குற்றமாயிருச்சா, சாமி குத்தமாயிருச்சா, நிலத்து மேல கை வச்சோடனே சாமிக்கு கோவம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கறத விட யாரோட சதியாவது இருக்குமோ? ஏன்னா வழக்கறிஞர் அவர்கள் அவரும் ஒரு நல்லா இருந்த மனுஷன், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாங்க. இப்போ 3வதா சார் பதிவாளர்கிட்ட வந்து நின்றுருக்கு இந்த விஷயம். கண்டிப்பா யோசிக்கக்கூடிய விஷயம். திமுக எந்த எல்லைக்கு வேணாலும் போகும். தன்னுடைய தலைமைகள் வெளியில வராம காப்பாத்துறதுக்கு எவ்வளவு தூரம் வேணாலும் அவங்க செய்வாங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா இன்னைக்கு நிறைய கட்டுப்பாடுகள்ல அவங்க கையில வச்சிருக்காங்க. உள்ளாட்சி இன்னமும் திமுக கையில தானே இருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாதுல்ல. அப்படி இருக்கும்போது சாமிலாம் அவங்களுக்கு ஏமாத்திரம்ப்பா, தமிழ்நாட்டே தூக்கி சாப்பிட்டவங்க இந்த இருக்கிற பழனியை தூக்கி சாப்பிட மாட்டாங்களான்னு கேட்குற அளவு தான் இருக்கு. கண்டிப்பா இதுக்கு முருகர் வந்து நல்ல ஒரு பதில் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நம்புவோம். அடுத்து முக்கியமா வருவோம், நம்ம வைஷ்ணவிக்கு வருவோம். நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கட்சியில இருந்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அண்ணா பல்கலைக்கழகத்துல எல்லாம் வந்து அங்க நடக்கும்போது பயங்கரமா கெத்தா பேசின வைஷ்ணவி அவர்கள், அதுக்கப்புறம் யார் என்ன பேசினாங்களோ தெரியல, அவங்களுடைய அம்மா வந்து திமுகவை சேர்ந்தவங்க அப்படின்றனால டக்குன்னு மகளை அங்க கூப்பிட்டுட்டாங்க. கேட்டா எனக்கு தாவேக்கால பதவி கொடுக்கலப்பா, நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம், இப்ப திமுக பண்ணோன்னே உங்களுக்குலாம் பதவி கொடுத்துட்டாங்களாமா அப்படின்னு நம்ம தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் கெத்தா கேட்டிருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய கையில இருக்காங்க வைஷ்ணவி அவர்கள். கையில இருக்காங்கன்னே தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க வந்து ரொம்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டாங்க அப்படின்றனால, ஏன்னா அவங்களும் கோயம்புத்தூர், அண்ணனும் கோயம்புத்தூர்ல ரொம்ப வந்து சப்போர்ட் பண்றாப்லையா வைஷ்ணவி அவர்களுக்கு. மாணவர் அணி துணை செயலாளர் பதவியை வாங்கி கொடுத்துருக்காங்க. எப்படி பாருங்க, மாணவர் அணியோட துணை செயலாளராக இருக்காரு. இப்போ அவங்க வந்து வைஷ்ணவி அந்த பதவி வந்து தரப்புறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அந்த ஒரு கூட்டம்லாம் நடக்க போகுது, வர சனி ஞாயிறுல நடக்கிறதா வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு டைம்ல ஸ்டாலின் அவர்களோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிலையில் அந்த பிள்ளைக்கு சால்வையெல்லாம் போத்தி விட்டு பயங்கரமாக பண்ண போகிறாங்க. இப்போ இருந்தே வந்து நெட்டிசன்ஸ்லாம் வந்து வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள வந்து. பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இன்னைக்கு இந்த வைஷ்ணவிக்கு இப்படி ஒரு வேலை தேவையா? ஏன்னா இப்போ சும்மா இருந்தாலே நம்ம அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்டை கொளுத்துறது, இந்த காடை தூக்கி போட்டு எரிக்கிறதுலலாம் ஸ்பெஷலிஸ்ட் அந்த பிள்ளை. அடுத்து என்னதான் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா கையில் வேற பவரை கொடுக்குறாங்கல்ல. ரைட், இப்போ அப்படியே வருவோம், அந்த தேவையில்லாத ஆணி தனுஷுக்கு வருவோம். அவர் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலில் ஆல்ரெடி வேட்பாளர்களை எடுத்து முடிச்சிட்டாராம். அடுத்து கட்சியோட பேரை வந்து அறிவிக்க போறார் அப்படின்ற ஒரு தகவலும், கோவை மாவட்டத்திலேருந்து அவருடைய பயணத்தை தொடர போறார் அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் தனுஷ் அவர்களை பற்றி ஏதாவது கமெண்ட் வரும்னு. அதாவது நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியல, அதுக்கான ஒரு விஷயத்த சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு விஷால் அவர்கள் போட்ட ஒரு பதிவு, எப்பா தனுஷ் நீ திரைத்துறை விட்டு போனால் உனக்கு தான்ப்பா இழப்பு, யாரோ சொல்லி பேச்சை கேட்டு நீ ஆடாத, பசங்க கத்துவாங்களே தவிர வேற ஒன்றுக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்ற ஒரு தகவல் தான். ஏன்னா இன்னைக்கு தனுஷ் அவர்கள் இருக்காரு, அவர் ஒரு நடிகராக இருக்காரு. முதல்ல அவரை திமுக எதுக்காக இறக்கியிருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் 2 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. இதுக்கு முன்னால அதிமுகவில் மட்டும்தான் 2 கோடி உறுப்பினர்கள் இருந்தாங்க. இப்போ திமுகலையும் 2 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க, நமக்கு தெரியல. யோசிச்சு பாருங்க, தமிழகத்தில் இருக்கிற வாக்காளர்களுடைய எண்ணிக்கையே 5.25 கோடி கிட்டன்னு நினைக்கிறேன். மக்கள் தொகை வந்து 8 கோடி கிட்ட இருந்தாலும் வாக்காளர்கள் இவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது எப்படிப்பா 3 கட்சிக்கு 2 கோடி? இங்கிட்ட அண்ணே சீமான் அண்ணே வேற ஒரு 80 லட்சத்தை வச்சிருக்கிறாப்ல, இங்கிட்டு பாமக ராமதாஸ் ஐயா வேற ஒரு 50 லட்சத்தை வச்சிருக்கிறாப்ல, இங்கிட்ட அண்ணாமலை ஒரு 20 லட்சத்தை வச்சிருக்கிறாப்ல, இங்கிட்டு பாத்தீங்கன்னா தேமுதிக அவங்க ஒரு 50 லட்சம்ன்றாங்க. இப்படி யோசிக்கும் போது என்னடா எங்கடா இருந்து வர்றீங்க நீங்கெல்லாம்? இங்கிட்டு பாஜக ஒரு பக்கம் எங்கள்கிட்ட 2% இருக்குன்னு வேற சொல்லிக்கிறாங்க.
தமிழ்நாட்டுல மக்கள் தொகை இவ்வளோ தான் இருக்கும்போது, எத்தன கோடி தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு யோசிக்கும்போது, தமிழக வெற்றி கழக உறுப்பினர்களுடைய உறுப்பினர் சேர்க்கை மட்டும் தான் ஒரிஜினலா ஃபோன் நம்பர குடுத்து, ஆன்லைன்ல நீங்க எடுக்கிற மாரி வரும். இப்ப அண்ணாமலைலாம் இப்ப பார்த்தீங்கன்னா, அவருடைய வெப்சைட் ஓப்பன் பண்ணாலே நீங்க உறுப்பினர் ஆயிரலாம். அந்த மாரி தான் அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதேபோல திமுக, அதிமுகலாம் நீங்க ஈஸியா சேர்ந்துக்கலாம். ஆனா, தமிழக வெற்றி கழகத்துல நம்பர் சொல்லாம, ஓடிபி சொல்லாம நீங்க வந்து ஜாயின் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது திமுக அந்த தமிழக வெற்றி கழக உறுப்பினர்களை உடைக்கிறதுக்காக ஏன்னா இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா அதிமுகலாம் 2 கோடி இருக்காங்க நீங்க சொல்லிட முடியாது. அதுதான் வந்து இன்னைக்கு இங்க உண்மை திமுகலையும் சொல்லிட முடியாது. தமிழக வெற்றி கழகம் கெத்தா இருக்கிற அந்த ஒரு விஷயத்த உடைக்கணும்னு நினைச்சிருக்குது இந்த திமுக. இடைத்தேர்தலுக்குள்ள இந்த வேலையை செஞ்சே ஆகணும். இப்ப கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு வைங்க தனுசு. டக்குன்னு இப்ப பாருங்கப்பா கட்சி ஆரம்பிச்சோனே 1 கோடி சேர்ந்துட்டாங்களாம்ல பூராமே ஜென்சிஸாம்ல. அப்ப இந்த தடவை பூரா ஏன்னா நம்மளுடைய இளைஞர்கள் பூரா எங்க அதிகமா கூட்டம் இருக்கோ அங்க போறவங்க அப்படின்றது தெரியும். தமிழக வெற்றி கழக இளைஞர்களை பத்தி நான் பேசல. நான் பொதுவான ஆட்கள பத்தி பேசுறேன். அப்படி இருக்கும்போது பாத்தீங்களா, அண்ணனுக்கு தனுஷ்க்கு கூட்டம் வந்துருச்சு. தமிழக வெற்றி கழக எதிர்ப்பு ஓட்டு பூரா அங்க போயிரும்பா. எப்படி தனுஷ் பாருங்க சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கெத்தா வந்து போஸ்டர் ஓட்டுற அளவுக்கு வந்து இன்னைக்கு திமுக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் காரணம். இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இத பத்தி நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. வந்துடுறேன். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய தலைமை செயலகத்த பத்தின மிக முக்கியமான வீடியோ ஒண்ணு இருக்கு. அடுத்த வீடியோவ நான் போஸ்ட் பண்றேன். நன்றி, வணக்கம்.